வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா உப்புமா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சேமியாவில் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன். உப்பு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், 5-6 பீன்ஸ் கிட்ட கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு கேப்சிகம், குடமிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து உப்பை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.